பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு நாட்டில் நடக்கிற பல சம்பவங்களை ஒரு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி மனசுக்குள்ள நிறையா வருது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தாவேக்காவில் ஒரு அரசாங்கம் ஃபார்ம் ஆகிருக்கு. அவங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு விஜய் அவர்கள், அதுக்கப்புறம் அமைச்சர்கள்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் ஆதவ அர்ஜுனா, அதுக்கப்புறம் அருண்ராஜ், ராஜ்மோகன், புஷி ஆனந்த், இவங்கெல்லாம் ஒரு முன் வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்கெல்லாம் அந்த கீ பர்சன்ஸ் ஆஃப் தாவேக்கா அப்படின்லாம். அதே சமயத்தில் ஒரு சில நிகழ்வுகள்லாம் பார்க்கும்பொழுது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எழுது. அந்த கேள்விக்கு என்ன பதில்னு தெரியல. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் ஒரு விளையாட்டுத்துறை சம்மந்தமாக ஒரு ஃபங்க்ஷனில் பேசுகிறார். ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது அப்போ சொல்கிறாரு, விவசாயத்துறையை விட ரொம்ப கடினமானது விளையாட்டுத்துறை அப்படின்னாரு. சரி, இது என்ன, எதுக்காக இதை சொல்கிறார் அப்படின்னு யோசித்து பார்த்தா, அதுக்கப்புறம் சொல்கிறார், விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள்லாம் காலையில் 3-4 மணிக்கு எந்திரிக்கணும், ப்ராக்டிஸ் போகணும். அப்புறம் ப்ராக்டிஸ் போயிட்டு டயர்டாக வருவாங்க. அவங்க போய் அந்த கிளாஸ் ரூமில் உட்காரும்போது அந்த கிளாஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்கக்கூடிய மாணவர்களோட இவங்களும் சேர்ந்து கம்பீட் பண்ணணும். அப்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எதுக்கு விவசாயத்துறை எடுத்தார் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. விவசாயத்துறை காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க மாட்டாங்களா? இவர் இதை எங்கேருந்து பார்த்தாரு, ஏன் இப்படி சொன்னார்னு எனக்கு சத்தியமாக தெரில. விவசாயத்துறையில் ஏன் அதை கம்பேர் பண்ணி இந்த விளையாட்டுத்துறையை சொல்லணும்? இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சரி, விளையாட்டுத்துறையில் இருக்கவங்கள படிக்கிறவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் கடைசியாக அந்த ஸ்பீச்சில் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. என்னென்னா, விளையாட்டுத்துறையை சார்ந்தவங்களுக்கு, அவங்கெல்லாம் இந்த மாதிரி காலேஜில் படிக்கிறாங்க, கிளாஸ் ரூமில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வேணும். இவங்க 2 பேரும் நீங்கள் ஒரே வகுப்பில் போடாதீங்க, அவங்களுக்கு தனியாக கோச்சிங் கொடுங்க அப்படிங்கிறாரு. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் வரேன். அந்த ஒரு பாயிண்ட்டு ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வெளிநாடுகளில் இந்த மாதிரி விளையாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற பசங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென்னிஸோ, ஒரு கிரிக்கெட்டோ, இல்லை பேட்மிண்டனோ, ஏதோ ஒரு விளையாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க பசங்க, அத்லெட்டாக கூட இருக்கலாம், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதையே ஃபோக்கஸ் பண்ணி இருப்பாங்க. அந்த எஜுகேஷன், அவங்களுக்கான எஜுகேஷன் எப்படி இருக்கும்னா, இவங்களுடைய ட்ரைனிங் இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவங்களுக்கான டுட்டோரியல் மாதிரி, ஸோ அவங்களுக்கான தனி கிளாஸஸ் நடக்கும். ஸோ அதுலேயும் ஸ்டாண்டர்ட்ஸு, நான் சொல்கிறது ஸ்கூலிங்லேருந்தே சொல்கிறேன், ஸ்கூலிங்லேருந்தே அது மாதிரி டிகிரி படிக்கிற வரைக்குமே சில இடத்துல அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாது. இந்தியாவில் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்தியாவில் எஜுகேஷன் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். யாராக இருந்தாலும் படிச்சுட்டு வர்றவங்க தான் அப்படிங்கிறாங்க. அப்போ அதே ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் ஷைன் பண்ணுறவங்க, தமிழ்நாடு லெவலில் விளையாடுறவங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மார்க் கம்மியாக இருந்தாலும் அவங்க அகாடமிக்கில் இல்லைனாலும் அவங்க தமிழ்நாடு லெவலில் விளையாடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது உண்டு. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் பசங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இப்போ படிப்புலேயும் ஃபஸ்ட்டாக இருக்கணும், ஸ்போர்ட்ஸ்லேயும் ஃபஸ்ட்டுன்னு இந்த சினிமா டைலாக் மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அதெல்லாம் என்றைக்கா ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல ரேராக அமையும். அந்த மாதிரி யோசித்து பார்க்கும்போது இவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை இதை தான் ஏதோ கன்வே பண்ண வந்திருக்காப்புல. ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் திடீர்னு விவசாயத்துறையை பற்றி ஒரு தடவை சொல்லி விளையாட்டுத்துறை அதோட கடினமானது அப்படின்ட்டார். இப்போ பாதி விவசாயிகள் யோசிக்கிறாங்க, அப்போ நாங்களாம் என்ன சும்மா உட்காந்துருக்கோமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நான் சரி, ஆதவ அர்ஜுனா இப்போ மதிப்பிற்குரிய அமைச்சராகிட்டார். அமைச்சரானதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப யோசித்து பேசுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது ஏன் நடக்குதுன்னு தெரில. ஆதவ அர்ஜுனா அவர்கள் தயவுசெய்து எங்கே பேசினாலும் கொஞ்சம் இவரும் ஏதாவது எழுதி வச்சு முன்கூட்டியே என்ன பேச போகிறோங்கிறத தெரிஞ்சு பேசணும். இல்லைன்னா இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். ஆதவ அர்ஜுனா அவர்கள் தயவுசெய்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். விவசாயத்துறையை நீங்கள் மட்டமாக சொல்லக்கூடாது. எப்பவுமே ஒருத்தரை கம்பேரே பண்ணாதீங்க. அதாவது என்னென்னா, இப்போது ஒவ்வொரு துறையில் இருக்கவங்களும் இல்லை இந்த துறையோட அந்த துறை ரொம்ப கஷ்டம், அந்த துறையோட இந்த துறை ரொம்ப கஷ்டம், இப்படி எதுவுமே கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். இன்டர்லிங்க்டாக இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் இவங்க வேலை செஞ்சால் தான் இவங்க வேலை செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேலை ஓடும், அவங்க வேலை செஞ்சால் அவங்க வேலை செஞ்சதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு மேலிடம் ஓடும். இப்படி தான் இருக்குமே தவிர யாரும் இங்கே ஒரு துறை கஷ்டம் ஒரு துறை ஈஸி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் அவங்கவுங்க செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப கடினமான வேலை தான். படிக்கும்போதும் ரொம்ப கடினமான, மார்க் வாங்குறவங்க அதுக்காக சுமார், விளையாட்டுத்துறையில் இருக்கவங்க சூப்பர்னு சொல்ல முடியாது. விளையாட்டுத்துறையை என்கரேஜ் பண்ணணும், அது நல்லது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமது சக மாணவர்கள், மாணவிகள் இவங்க எல்லாரும் விளையாட்டுத்துறையில் ரொம்ப நல்லா ஷைன் ஆகணும், அதுதான் எல்லாருக்கும் ஆசை. இப்போ சமீபத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட்டுத்துறையில் நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க, அது பாராட்டுக்குரியது. அதுக்காக இன்னொரு துறையை கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்க்குறேன் இன்னொரு மினிஸ்டர் அருண்ராஜ் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல பேசும்போது அதை எடுத்து லூப்பில் போட்டுக்கிட்டே இருக்காங்க.
அதாவது எப்படி வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு இப்படிலாம் நாங்கள் அரசியல் பண்ணுறோங்கிறத நிறைய இடத்துல காமிக்கிறீங்களோ, ஏன்னா இது சோஷியல் மீடியா காலம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இல்லை நியூஸ்லேயே எடுத்து போடுறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 41 பேர் கரூரில் உயிரிழந்ததையும் தாண்டி அதையும் தாண்டி மக்கள் வந்து விஜய் மீதில் வச்சிருந்த நம்பிக்கையில் தான் வந்து இப்போ ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த இழந்தது கூட ஒரு பெரிய விஷயமா நினைக்காம அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார். அது தேவையில்லை. அது வந்து ஆக்சுவலாக இப்போ அதை பேசவே முடியாது. நான் ஆரம்பத்தில், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை பற்றி நிறையா பேசியிருப்போம். இப்போ அதை பேச முடியாதுன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் விஜய். ஸோ இனிமேல் வந்து அவருக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வந்து எல்லாரும் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பேச முடியும்? அவர் தான் அதை அக்கறைப்பட்டு பேசணும், அவர் தான் அதை என்ன முடிவு பண்ணணும், அந்த குடும்பங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத பார்க்கணும், எல்லாம் செய்யணும். ஏற்கனவே வந்து எனக்கு மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து அவர் சிஎம். முன்னாடி அவர் சிஎம் கிடையாது, அவர் நார்மலான ஒரு பர்சனாக இருந்தார், ஒரு ஆக்டராக இருந்தார், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தார். இப்போ ஒரு சிஎம் ஆகிட்டார். சிஎம் ஆனதுக்கு பிறகும் அவர் மனதுக்குள்ளே என்ன பயம்னு தெரியல. நிறைய பேர்ட்டு பேச மாட்டேங்கிறாரு, வாயை திறந்து பேசலை. வாயை திறந்து பேசினா தான் சில விஷயங்கள் வந்து புரியும் மக்களுக்கு. ஆனால் அவர் பேசலை. சரி, கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நடக்கும்போது அதை எல்லாரும் அரசியலாக பார்க்கிறார்கள். இது இவங்களால் செஞ்சது, அவங்க தூண்டி விட்டு செஞ்சது அப்படின்னு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கண்டபடி பேசுகிறாங்க. நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, இல்லை தெரியுமா உங்களுக்கு அந்த அம்மா யார் தெரியுமா, அந்த அம்மா எப்படி இருந்து தெரியுமா. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு உயிரோட மதிப்பு அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுலேயும் ஒரு குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தை, அந்த குழந்தைய தவறாக பேசுவதோ இல்லை அந்த குழந்தைய வந்து கவனிக்காமல் விட்டது உங்கள் தவறு தான் சொல்கிறதோ அதெல்லாம் ரொம்ப தப்பு. யார் தவறு செய்தாங்களோ அவங்க மேலே தான் எல்லாரும் கோவப்படணும். அதை விட்டுட்டு வந்து இல்லை இவங்க இல்லை அவங்க இல்லைன்னு சொல்கிறதுங்கிறது செகண்டரி. அது வந்து செகண்டரி. ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தையோட உயிர் போயிடுச்சு. அதுதான் நம்ம எல்லாரும் மனசையும் பாதிக்க வேண்டிய விஷயம். எனக்கு என்னென்னா, ஒரு மேடையில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, முதல் நாள் வந்து இதில் பதவியேற்கும் பொழுது வந்து குழந்தைகளுக்கு நன்றின்னு சொன்ன ஒரு முதல்வர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், ஒரு குழந்தை உயிர் இந்த மாதிரி போயிருக்கு அப்படின்னா அதுக்காக ஒரு அறிக்கையோ இல்லை நேரில் போய் பார்க்குறதோ, ஒரு கோயம்புத்தூரில் போய் பார்க்குறதோ, இப்போ இவரை யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இட்ஸ் அ ஹை லெவல் செக்யூரிட்டி இருக்குது அவர்கிட்ட. ஸோ இவர் போய் பார்க்குறதோ பார்த்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதை பார்க்கலை, இப்போவும் அதை செய்யலை. ஏன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிச்சுருங்க. அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நிறைய ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மேஸ்திரி அவரை வந்து கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க பொண்ணுடைய கண்ணுக்கு முன்னாடியே அந்த ராத்திரி நேரத்தில் வந்து 6 பேர் கொண்ட கும்பல்னு சொல்லி அது ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. ரொம்ப எல்லா இடத்துல நிறையா அந்த போராட்டமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஏன் இப்படி நடந்தது, எப்படி நடந்தது, உடனடியாக அவங்கள கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஏன் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஒரு எலெக்ஷன் அறிக்கையில் நீங்கள் பேசும்பொழுது ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க அப்படின்னா, தவறுகள் நடந்தால் அது வந்து முன்னாடியே, தவறுகள் நடப்பதற்கு முன்னாடியே தடுக்கப்படும், அதுக்காக தனிப்படை அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இங்கே பெண்களுக்கும் சரி, பெண் கண் முன்னாடி அவங்க அப்பா உயிர் போனதும் சரி, எல்லாமே பெண்ணுக்கு நடக்கக்கூடிய அவலம் தான். ஆனால் அதை வந்து நடப்பதற்கு முன்னால் தடுக்க முடியல. நீங்கள் சொன்னதுனால இப்போ எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, என்ன சொன்னீங்களே இதை செய்யலையே, சொன்னீங்களே செய்யலையேன்னு. அதனால தான் சொல்லுவாங்க, சொல்லும்போது ரொம்ப யோசித்து சொல்லணும். நான் அன்றைக்கி கூட சொன்னேன் இல்லையா, திரு விஜய் அவர்கள் பேசும்போது யார் எழுதி தரான்னு தெரில அப்படின்னு. அது இன்றைக்கி இந்த ரிசல்ட்டு தெரியும். இந்த ரிசல்ட் இப்போ எல்லோரும் பேசுகிறாங்களே, இப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க இப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. தவறுகள் நடக்கிறதும் இங்கே அசம்பாவிதம் நடக்கிறதும் நிறையா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்துட்ருக்குறாங்க. காவல்துறை போராடிட்டுருக்குறாங்க, அதிகாரிகள் போராடிட்டுருக்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் இதை நான் கண்டிப்பாக முன்னாடியே தடுத்துருவேன் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி நிறைய கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இதுவும் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதுக்கும் இந்த விதமான ஒரு ஆக்ஷனோ இல்லை நேராக போய் அந்த பொண்ணை பார்த்து ஒரு 4 வார்த்தை, அவங்க அப்பா இறந்து போயிட்டார், கண்ணு முன்னாடி இறந்து போயிட்டார், ஒரு 4 வார்த்தை சொல்லலாம். இவங்க எல்லாமே குழந்தைகள் தான். நீங்கள் சொன்னீங்களே அந்த குழந்தைங்களுக்கு நன்றின்னு, அந்த குழந்தைகள் தான். அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் போய் சொல்லலாம், அதில் தப்பு கிடையாது. அதே சமயத்தில் வந்து இன்னும் ஒரு சில விஷயம்லாம் பார்க்குறேன். ஒரு பொக்லைன் ஆப்ரேட்டரை வந்து ஒரு தாவேக்காவை சேர்ந்த ஒரு கட்சியாள் வந்து மிரட்டுறாரு. அதையும் வீடியோ எடுத்திருக்காங்கன்னா அதை கத்திடுறா அப்படின்னு இருக்காப்புல. அந்த கத்திடுறான்னு சொல்கிறத வீடியோ எடுத்திருக்காங்க. எனக்கு புரியல, இதெல்லாமா ரீல்ஸில் போடுவீங்க, மிரட்டுறதை ரீல்ஸில் போடுவீங்களா என்ன? இப்போ எல்லாம் அதிகமாக எடுத்து ஆரம்பிக்கிறீங்க. அது இப்போ அவர் எடுத்தது நல்லதா கெட்டதா, இல்லை அவரே மாட்டிக்கிட்டாரா, இல்லை யாராவது பின்னாடி இருந்து எடுக்கிறது அவருக்கு தெரியலையா, எனக்கு புரியல. ஏன் எங்கெல்லாம் அந்த கேமரா இருக்குன்னே சத்தியமாக எனக்கு தெரில. ஸோ அதுவும் எனக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,